மீண்டும் கேரளாவில் இருந்து இங்கே வந்து கழிவுகளை கொட்டுறாங்கன்னு மீண்டும் ஒரு புகார் எழுந்திருக்கு. கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இறைச்சி கழிவுகளை கொண்டு வந்த வாகனத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். கடையாளும் மூடு பகுதியில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ஓட்டுநர் ஒருவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். வாகனத்தை சோதனை செய்த போது அதில் அழுகிய நிலையில் கோழிக்கறி கழிவுகள், உணவு கழிவுகள் இருந்துள்ளது. அனுமதியின்றி இயங்கும் பன்றி பண்ணைகளுக்காக இந்த கழிவுகள் கொண்டுவரப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனம் பேரூராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தப்பியோடிய ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.